श्री राम जय जय राम। 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 जय श्री राम। केवळ मूर्खतेने म्हणून घडले सांगणे, पंचभूतांचे लक्षणे विशद करूनी। पंचभूतांचा कर्दम झाला, आता नवचे वेगळा केला, परंतु काही एक वेगळाला करून दावू। पर्वत पाषाण शिळा शिखरे, नाना वर्णे लहान थोरे, खडे गुंडे बहुप्रकारे जाणिजे पृथ्वी। नाना रंगांची मृत्तिका, नाना स्थळोस्थळी जे का, वाळुके वाळू अनेका मिळोन पृथ्वी। पुरे पट्टणे मनोहरे, नाना मंदिरे दामोदरे, नाना देवालये शिखरे मिळोन पृथ्वी। सप्तद्वीपावती पृथ्वी काय म्हणून सांगावी, नवखंडे मिळोन जाणावी वसुंधरा। नाना देव नाना नृपती, नाना भाषा नाना रीती, लक्ष चौर्यासी उत्पत्ती मिळोन पृथ्वी। नाना उद्वसे जे वने, नाना तरुवरांची बने, गिरिकंदरे नाना स्थाने मिळोन पृथ्वी। नाना रचना केली देवी, जे जे निर्मिली मानवी, सकल मिळोन पृथ्वी जाणिजे श्रोती। नाना धातू सुवर्णाधिक, नाना रत्ने जे अनेक, नाना काष्ठ वृक्षाधिक मिळोन पृथ्वी। आता असो हे बहुवच, जडांश आणि कठिणांश, सकल पृथ्वी हा विश्वास मानिला पाहिजे। बोलिले पृथ्वीचे रूप, आता सांगिजेल आप, श्रोती ओळखावे रूप सावध होऊनी। जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் தாஸ்போதத்துடைய 8வது தசகத்துல 4வது சமாசம் ஒவ்வொரு பஞ்சமகாபூதங்களை பத்தியும் பேசிட்டு வந்து எப்படி ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் மற்ற பூதங்கள்லாம் எப்படி அடங்கி இருக்கு அப்படிங்கறத அனுபவிச்சோம். அதுக்கப்புறம் அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது எப்படி எல்லா விதமான நாமம் ரூபம் தேசம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் சமர்த்த ராமதாசர் திரும்பவும் சொன்னார். பஞ்சபூதங்களுடைய லட்சணங்களை சொல்லிட்டு வந்தார். இந்த ஆரம்பிக்கும் பொழுதே அடுத்த சமாசத்தை ஆரம்பிக்கும் பொழுதே வித்தியாசமா ஆரம்பிக்கிறார் சமர்த்த ராமதாசர். குருநாத்தால் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது பல விதத்துல சொல்லி கொடுப்பார். அதுல சிலப்போ திட்டுறதும் திட்டி சொல்லி கொடுக்கறதும் அதுல ஒரு டைப். அவருக்கு திட்டறதுக்கு உரிமையும் உண்டு, அவர் திட்டினாலும் அதுல நம்மளுக்கு லாபம் தான் உண்டு. அதனால சத்குருநாத்தாள் கிட்ட எவனாவது போய் பாடம் கத்துக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு சத்குருநாத்தாள் திட்டி விட்டார் அப்படின்னாக்கா உடனே மனசு உடைஞ்சு வரக்கூடாது. அவர் திட்டினாலுமே அனுகிரகம் தான். ஏன்னா அவருடைய திட்டலுக்கு உள்ளேயும் வாத்சல்யம் தான் இருக்கு. தன்னுடைய சிஷ்யன் கிட்ட இருக்க ஒரு பரிவு தான். அந்த பரிவினாலதானே திட்டுறா. ஒரு அம்மா அப்பா குழந்தைய திட்டும் பொழுது பரிவினாலதானே திட்டுறா. அம்மா அப்பா என்ன துட்டிட்டா பாத்தையா, கோச்சுண்டா பாத்தையா அப்படின்னு முறைச்சுண்டா போறது. திரும்பவும் இந்த அம்மா அப்பாவோட சரணத்தை தானே பிடிச்சுக்கணும்.
அது மாதிரிதான் சத்குருநாத்தாளுமே. எந்த தாயார் தகப்பனுக்கும் குறைச்சல் இல்லையே, எல்லா தாயார் தகப்பனுக்கும் மேலுமே அப்படின்னு சொல்லலாம். அவரை ஆரம்பிக்கும் போதே சொல்றார், கேவல மூர்க்கத்தை நேனே மனோன கடலே சாங்கனே பஞ்சபூதாச்சி லட்சணே விஷத கருணி. இவ்வளவு பஞ்சபூதங்கள் பத்தி பேசிட்டு வந்தேனே, இவ்வளவுனா பஞ்சபூதத்தை பத்தி நான் பேசணுமா, தேவையா? சொல்ல வந்தது என்ன? ஆனா பஞ்சபூதத்தை பத்தி இப்படி வள 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 வளான்னு நானும் பேசிட்டு வரேன். இதுக்கெல்லாம் காரணம் பரம மூர்க்கனா இருக்காய் பாணி அப்படிங்கிறார் ஸ்ரோதாவை பார்த்து. மூர்க்கனா இருக்கே நீ, கேவல மூர்க்கத்தேனே. மூர்க்கனுக்கு தான் மனோன கடலே சாங்கனே பஞ்சபூதாச்சி லட்சணே. பஞ்சபூதங்களுடைய லட்சணங்கள்லாம் இந்த அளவுக்கு விலாவரியா சொல்லணும்னா நீ மூர்க்கன். அதனாலதான் இவ்வளவு சொல்ல வேண்டி வந்தது அப்படிங்கிறார். அவரே தானே சொன்னார். ஆனா அப்படி திட்டவும் திட்டுறார். இது திட்டும் பொழுது காரணம் என்னன்னா கொஞ்சம் உலுக்கி இழுப்புறார் சிஷ்யனை. இவ்வளவு சொல்றதையும் சொல்லிவிட்டு இப்படி இந்த வாக்கியம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பஞ்சபூத லட்சணங்கள் நான் உங்களை சொல்லிவிட்டேன், நீ கேட்டுட்ட. ஆனா குறி என்னது? பிரம்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் குறி. பிரம்மம் இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புறப்படும் பொழுது அதை தவிர வேற எதை பேசினாலும் மூர்க்கத்தனம் தான் அப்படிங்கிறது தான் அபிப்பிராயம். ஒரு சின்ன திட்டல் அது. அப்புறம் தானே திரும்ப தானே பேசவும் ஆரம்பிக்கிறார். பஞ்சபூதாஞ்சா கர்தமஜாலா ஆதா நவசே வேகளா கேலா பரந்து காஹி ஏக வேகளாலா கருணதாவு. பஞ்சபூதங்கள் சொல்லிட்டு வரோமே தவிர நம்ம வாழ்க்கையில ஏதாவது பஞ்சபூதத்துக்கு ஒண்ணுக்கு பிரிச்சு வைக்க முடியறதோ நம்மளால? முடியாது. எப்படி சிக்கலோ பரம சிக்கல் இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறார். பஞ்சபூதாஞ்சா கர்தமஜாலா. கர்தமனா அப்படி ஒரு மிக்சர், அப்படி ஒரு சிக்கல். ஆத்தா நவச்சே வேகளா கேலா. அந்த பஞ்சபூதத்து நம்ம சிருஷ்டியில பஞ்சபூத்தமுடைய அப்படி பிணைப்பு சொல்லணும். இந்த சிருஷ்டியே பஞ்சபூதங்களுடைய பிணைப்பு. அந்த பிணைப்பை நம்மளால ஒரு காலம் பிரிக்க முடியாது. நவச்சே வேகளா கேலா. இதுல இருந்து பிணைந்து இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டியிலேருந்து இந்த ஒரு பூத்தத்தை தனியா நிறுத்தி வைக்கிறேன்னு உன்னால முடியவே முடியாது. அப்படி பிணைந்து இருக்கு. பரந்து காஹி ஏக வேகளாலா கருணதாவு. ஆனால் அப்படி கம்ப்ளீட்டா அதை பிரிச்சு எடுக்க முடியாதே தவிர, எந்த அளவுக்கு அதுல இருந்து பிரிச்சு எடுத்து என்னால காமிக்க முடியுமோ உனக்கு நான் காமிச்சு தரேன். திருப்பியும் பஞ்சபூதத்தை பத்தி தான் பேசுறார். இப்ப திட்டினாரு, பின்ன இத பத்தி பேசுவானே அப்படின்னா, திட்டினார்னா அது செல்லமான ஒரு திட்டல். அப்புறம் அவருக்கே தோன்றது, இதெல்லாம் இந்த சந்தேகங்கள்லாம் இவன் மனசுல இருந்து நான் நிவாரணம் பண்ணலையானால் நான் எந்த பிரம்ம ஜானத்தை அவனுக்கு போட்டணும்னு நினைக்கிறேனோ அது போட்ட முடியாம போயிடுமே அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தை, சாப்பிடறதுக்கு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைய ஒரு குட்டி ஒரு திட்டி ஒரு மிரட்டுற அம்மா. அந்த குட்டலுக்கும் மிரட்டலுக்கும் என்ன நோக்கம்னா, எப்படியாவது அந்த 4 ரூபா அவன் வாயில போனோம். அது மாதிரி பிரம்மஜானம் அப்படிங்கிற ஆகாரத்தை ஊட்டுறதுக்கு நம்மள திட்டியாவது ஊட்டுறோம்னா திட்டியும் ஊட்டுவர், இல்ல செல்லமா கொஞ்சம் ஊட்டுறமானால் கொஞ்சம் ஊட்டுவர். எப்ப திட்டணும் எப்ப கொஞ்சணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எப்படியாவது இந்த பிரம்ம ஞானத்தை, இந்த ஆகாரத்தை உள்ள போட்டணும், ஊட்டணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள். இப்போ முடிஞ்ச அளவுக்கு பஞ்சபூதங்கள் நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருப்பா அப்படிங்கிறார். இதை படிக்கும் பொழுது, இந்த ஓவியம் படிக்கும் போது என்ன தோணும்னாக்கா, எல்லாம் ரொம்ப எவிடென்டா இருக்கிற விஷயம்தான், ரொம்ப காமன் சென்ஸான விஷயம்தான். நம்ம கவனத்தை நம்ம அதுக்கு செலுத்தலை அப்படிங்கிறது தான் நம்ம தோஷம். அதை புரிஞ்சுருந்தா இவரை ஏன் திட்டினார்கிறது அப்ப நம்மளுக்கு புரியும். இந்த சமாசம் முடியறதுக்குள்ள புரிஞ்சுடும் இவனை ஏன் நம்மளை திட்டினார். ஆடாடா இது நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஞான பிரதானம் சத்குருநாத்தாள் பண்ணுவார். ஆனா பண்ணின ஞானம், பிரதானம் பண்ணின ஞானத்துல இருந்து தியானம் பண்ணி அதுல ஊறுறது நம்ம வேலை. அது நம்ம பண்ணாம போனோம்னா திட்டு விழுதான் விழும். பர்வத பாஷாண ஷிலா சிகரே நானாவர்ணே லஹான தோரே கடே குண்டே பகு பிரகாரே ஜானிஜே பிருத்வி. பஞ்சபூதங்கள பிருத்திவிங்கிற பூதத்தை முன்னாடி எடுத்துக்கிறார்.
இந்த பிரபஞ்சத்தை பிருத்திவிங்கிற பூதம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றேன் கேள். ரொம்ப காமன் சென்ஸான விஷயம். பர்வத, மலை, பாஷாண கல்லு, ஷிலா, பெரிய பாறாங்கல்லு, சிகரே, பெரிய சிகரங்கள், மலையில் இருக்கக்கூடிய பீக்ஸ், சிகரங்கள், நானா வர்ணை, இதெல்லாம் பல விதமான கலர்ல இருக்கும். லஹான தோரே, சின்னதும் பெருசுமா இருக்கும். கடே, பெரிய பெரிய குண்டு பாறாங்கல்லு, குண்டு கல்லுகள், பகுப்பிரகாரே, இதுவான விதவித பிரகாரம் வர்ணத்திலையும் அளவிலையும். ஜானிஜே பிருத்திவி, இதெல்லாம் பிருத்திவிங்கிற பூதத்தை சேர்ந்தது. நானா ரங்காச்சி மிருத்திகா, விதவிதமான கலரா இருக்கக்கூடிய மிருத்திகா மண்ணு. நானா ஸ்தலோ ஸ்தலி ஜேகா, எல்லா இடங்களும் நம்ம பார்க்கிறோம். நம்ம இடம்னு சொல்றதே பிருத்திவியை தானே இடம்னு பார்த்து சொல்றோம். நம்ம மனசு இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு நினைக்கும் போது மனசுல என்ன, அங்க இருக்கிற நிலம் அதுதானே மனசுக்கு ஞாபகம் வருது. அந்த ஸ்தலம் தானே ஞாபகம் வருது. அதுவுமே பிருத்திவி தானே. வாழுக்கே வாழு அநேகா மிலோனு பிருத்திவி. மண்ணானாலும் மணலானாலும் இல்ல, நம்ம பீச்சுக்கு போனோம்னா அங்க இருக்கிற சாண்ட் வாழுக்கா அதுவா இருந்தாலும் எல்லாமே பிருத்திவியை சேர்ந்தது. புரே பட்டணே, பெரிய பெரிய புறங்கள், பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய பட்டணங்கள், மனோகரமாக இருக்கக்கூடிய இடங்கள். நானா மந்திரே தாமோதரே, விதவிதமான கோவில்கள், என்னெல்லாம் ஆலயங்கள் எல்லாம் பார்க்கிறோமோ எல்லாமே பிருத்திவியிலான பண்ணினது தானே. எல்லாமே பிருத்திவியில சேர்ந்தது தானே. நானா தேவாலயே சிகரே மிலோனு பிருத்திவி, பெரிய பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய தேவாலயங்கள், பெரிய பெரிய சபா மண்டபங்கள் எல்லாமே பிருத்திவியை சேர்ந்தது. சப்தத்வீபவதி பிருத்திவி, 7 தீபங்களை பத்தி சொன்னோமே, அந்த 7 தீபங்களும் பிருத்திவியை சேர்ந்ததுதான். காயமனோன சாங்காவி, எவ்வளவுதான் நான் சொல்றது. நானா நவகண்டே மிலோன ஜானாவி வசுந்தரா, நம்மளுடைய இந்த வசுந்தரா இருக்கே, இந்த பிருத்திவி இருக்கே, 9 கண்டங்களா பிரிக்கப்படுறது. இலாவிருத்தம், பத்ராஸ்வம், ஹரிவர்ஷம், கிம்புருஷம், கேதுமாலம், ரம்யகம், பரதம், ஹிரண்மயம், உத்தரகுரு அப்படிங்கிற 9 கண்டங்கள் இருக்கு. இந்த 9 கண்டங்களும் சேர்ந்தா வசுந்தரா, அதாவது இந்த பிருத்திவி எல்லாமே பிருத்திவியை சேர்ந்ததுதான். நானா தேவ நானா நிருபதி, எத்தனை விதமான தேவர்கள் இருக்காளோ, எத்தனை விதமான ராஜாக்கள் இருக்காளோ, நானா பாஷா நானா ரிதி, எத்தனை விதமான பாஷைகள் இருக்கோ, எத்தனை விதமான வழிமுறைகள்லாம் இருக்கோ, லட்சசௌர்யாசி உற்பத்தி, இந்த லோகத்துல எல்லாத்தையும் நீ பாக்குறே, எல்லாத்தையும் பிருத்திவியை சேர்ந்தது. 84 லட்சம் யோனிக்கள் இந்த படைப்புல இருக்குன்னு சொல்றா. எல்லாமே மிலோன பிருத்திவி, எல்லாம் பிருத்திவியை சேர்ந்ததுதான். நானா உத்வசே ஜேவனே, விதவிதமான காடுகளும் ஜங்கிள்ஸ், ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கே. நானா தருவராஞ்சீவனே, நிறைய மரங்கள் செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடிய வனங்கள்லாம் இருக்கு, உபவனங்கள்லாம் இருக்கே. கிரி கந்தரே நானாஸ்தானே, பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய குகைகள், விதவிதமான இடங்கள் எல்லாமே பிருத்திவியை சேர்ந்தது. நானா ரச்சனா கேலி தேவி, ஜே ஜே நிர்மிலி மாணவி, சகலமிலோன பிருத்திவி ஜானிஜே ஸ்ரோதி. அது மாதிரி உன்னை சுத்தி வர இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு சிருஷ்டிய நீ பார்க்கிறையோ அவ்வளவு சிருஷ்டியும் தேவன் பண்ணினதில்லவா, எல்லாமே பிருத்திவியை சேர்ந்ததுதான். தேவன் சிருஷ்டிச்ச இந்த பிருத்திவியிலேருந்து எடுத்து நீ சில நிர்மாணங்கள்லாம் பண்ற, பில்டிங்க நீ கட்டின, பெரிய பெரிய மெஷின்ஸ நீ பண்ணிருக்க, ரயில்வே நீ பண்ற, எல்லாமே பிருத்திவியை சேர்ந்ததுதான். ஜே ஜே நிர்மிலி மாணவி, மாணவன் மனுஷன் இதை நிர்மாணம் பண்ணினாதோ அதுவுமே பிருத்திவியை சேர்ந்தது. சகல மிலோன பிருத்திவி ஜானிஜே ஸ்ருதி. ஸ்ரோதாக்களே, இதெல்லாம் சேர்த்து பிருத்திவி அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. நானா தாத்து சுவர்ணாதிக, நானா ரத்னேஜே அநேக, விதவிதமான தாத்துக்கள், அதாவது மினரல்ஸ், மெட்டல்ஸ், சுவர்ணாதிக, தங்கம், வெள்ளி, அயர்ன் முதலிய மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கே. நானா ரத்னே, விதவிதமான மரகதம், வைடூரியம், வைரம் அப்படிங்கிற ரத்னங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் பிருத்திவியை சேர்ந்தது. நானா காஷ்ட விருட்சாதிக, விதவிதமான மரக்கட்டைகள்லாம் எதிர்க்கோ, விதவிதமான மரங்களே எதிர்க்கோ, எல்லாமே சேர்ந்து பிருத்திவி அப்படிங்கிற அம்பர்லா கீழே தான் எல்லாமே. ஆதா அசோஹே பகுவச ஜடாம்ச ஆனி கடினாம்ச சகல பிருத்விஹா விஸ்வாச மாநிலா பாகிஜே. அதனால இவ்வளவு சொன்னது போரும்,
தேவை இதே போரும், இதுக்கு மேல இன்னும் சொல்லலாம், ஆனா தேவையில்லை. பகுவச இது சொன்னதே ரொம்ப ஜாஸ்தி. மொத்தத்துல சாராம்சமா எதெல்லாம் ஜடாம்சமாக இருக்கும், எதெல்லாம் பார்த்தாலே ஜடவஸ்தூன்னு தெரியறதோ, கடினாம்ச எதெல்லாம் பார்த்தாலே கடினத்துவம் எதுல தெரியறதோ, கடினத்துவத்துடைய அம்சம் எதிரெல்லாம் காணறதோ, சகல பிருத்விஹா விஸ்வாசம் ஆணிலே பாயிஜே. அதில் எல்லாத்துலயும் பிருத்திவி அப்படிங்கிற பூதம் அதுல இருக்கு அப்படிங்கிற விஸ்வாசம் உன் மனசுல ஏற்றி வச்சுக்கோ. போலிலே பிருத்விச்சே ரூப ஆத்தா சாங்கிஜேல ஆப்ப ஸ்ரோதி ஓலகாவே ரூப சாவத ஹோகுனி. இப்படி பிருத்திவியுடைய ரூபம் எனதுன்னு சொல்லிவிட்டேன். இப்போ அடுத்தது ஆப்ப, அதாவது ஜலம் அப்படிங்கிற அடுத்த பூதத்தை பத்தி சொல்லுவேன். ஸ்ரோதி ஒழுக்காவே ரூப சாபத ஹோகுனி. ஸ்ரோதாக்களே சாவதானமாக இருந்தது உங்க கவனத்தை முழுக்க செலுத்தி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுக்க மனசுல வாங்கிங்கோ அப்படின்னு அடுத்தது ஆப்ப பத்தி சொல்ல போறார். அதை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண